தென்புலம் எங்கும் சிவநாம மட்டுமே ஒலிக்க வைக்கும் சூட்சமும் யாம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து ட்ரிப் போயிருந்தோம். பசங்க செகண்ட் வீடியோ எப்போ வரும் பார்ட் 2 எப்போ வரும்னு கேட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தவிர்க்க முடியாத வேலையினால அது லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுஷ்கோடி போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரத்தில் சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வாங்க பார்ப்போம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? டே சின்ன பாண்டி, நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி தான் கல்ல பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஏன்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியவார என்னைய கடவுள் இருக்கா? நீங்க அர்ஜென்டா கூட்டிட்டு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும். அவர் அங்க வர நேரா எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருக்க. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுட்டு கிளம்பிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா சுத்தி வராங்க. என்ன இது? ராமேஸ்வரம் கோயிலுக்கு எங்கெங்க இருந்தோ பெரிய டிராவல்ஸ்லாம் புக் பண்ணி வந்தாங்க போல நிறைய பேர். பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் தனுஷ்கோடி போக போறோம். வாங்க போலாம். நீ நடிகண்டா. நம்ம எங்க போறோம்னா தனுஷ்கோடி போக போறோம். வாங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? போறீங்க தனுஷ்கோடியா? மார்க்கெட் வியாபாரிகளுக்காக கட்டுமரத்தில் பைக் என்ஜின் வச்சு கடலுக்கு போய் பெரிய பெரிய கப்பலுங்களில் ஊக்கடிச்சு வெளிநாட்டு பொருள்களை இறக்கி எடுத்துகிட்டு வர்றது தான் ராஜனோட வேலை. தனுஷ்கோடி போனோம். எங்கெல்லாம் போனோம், எவ்வளோ ரேட் மட்டும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏயா போகும்போது அவசரம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க? கேக்குறேன், அசிங்கமா இல்ல? பீச் தனுஷ்கோடி ஆகுது. அரிசல்முனை எண்டு லாஸ்ட் இந்தியன் பார்டர். அடுத்து இஸ்மன் டெம்பர், தனுஷ்கோடி, கல் ஸ்டோன், ராமர் தீர்த்தம், ராமர் கோயில், கிருஷ்ணர், அது பஞ்சமி ஹனுமான், ஜெய் ஹனுமான், நடராஜ் டெம்பிள், நடராஜ் லட்சுமண் டெம்பிள், லட்சுமண் ஜி, ராமர் காலம். பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப 1500. ஓகே. காசு இல்லப்பா. காசு 2 hours. ஓகே. சின்னால வெட்டி ஜம்பட்டி திண்டுக்கல் சின்னால. அது அவ்வளவுதான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தனுஷ்கோடியா?
வா 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 வரலாண்ணா. நிதிண்ணா நான் பாக்குறேன். आएंगे अंदर है भगवान राम से दो तैरने वाला मंदिर है आपको सर पे रेखा पूजा करिए समझ मिलेगा. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் சாமி கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ராமர் வந்து இலங்கைக்கு செல்லக்கூடிய வழி கல்லால் வந்து ஏற்படுத்தினார். அந்த கல்லை வந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ஜாய் பண்றோம். வாங்காச்சி வாங்காச்சி, என்ஜாய் பண்றோம், என்ஜாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்கிற சர்ச்சு தான். இந்த சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 1964 வந்து நல்லா இருந்தது. அப்போது ஒரு புயல் ஏற்படுத்தின சீற்றம் தான் அதோட விளைவு தான். இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சிடுச்சு. Thank you your cooperation.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். நீங்களா யாருடா? யாரா இவன்? கலர் குருவி கக்கூசு போன மாதிரி இப்படி இருக்குது. எல்லாரும் சொல்ற நல்லா கேட்டுங்க. எல்லாம் பார்த்தாச்சு, கடல முத்துல எடுத்தாச்சு, அதான் போய் ஆட்டோ வெயிட் பண்றாரு. நாங்க அடுத்து போறோம். பாய் 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 பாய். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பாய் गाइस. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? फोटो ஆகாசத்தை நான் பார்க்கிறேன். பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே. டீம் மேட்ச் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ்கோடி வந்து எப்போ அழிஞ்சது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1964 டிசம்பர் 22 ஒரு பெரிய சூறாவளி ஒன்று ஏற்பட்டுதாங்க. அந்த சூறாவளியோட சீற்றத்தின் விளைவு தான் இதெல்லாம். ஒரு தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு நகரமே வந்து வாழ்வாதாரத்திற்கு பொருந்தா நிலையாக ஆனது. அதை நம்மளையும் பார்க்க முடியுது. இந்த இடமே இப்போ நம்ம போயிட்டு வர வழியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷம் கழித்து ஒரு 1500 அடி வந்து உள்வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது.
அதனால தான் வந்து நம்ம போயிட்டு வர முடியுது அந்த வழியில். ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து உருவானது வந்து அப்போ தான். இப்போ நம்ம தனுஷ்கோடி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வாங்க மற்ற இடமெல்லாம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பாம்பன் பிரிட்ஜு பார்த்துட்டு நம்ம ட்ரிப்பை முடிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் கப்பலில் சவாரி பண்ண போகிறோம். திருட்டு கப்பலில். லூஸ் இல்லைண்ணே, மென்டலு. அவன் தான் முக்கியம். ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜன் நண்பன். நாளைக்கு நான்